நேரம் நல்லா இருக்கு, பூசி ஆரம்பிக்கப்பா. அம்மா, தாயே, மாரியாத்தா, யாரு குறை இருந்தாலும் மாறி குறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் நாங்க இந்த பூசையை உனக்கு போடுறோம். இந்த ஊர் ஜனங்களுக்கு குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. வருஷத்துக்கு ஒரு மழை பெய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனா மாமாங்கத்துக்கு கூட ஒரு மழை இல்லைன்னா எப்படி தாயே? இந்த ஏழைங்க கட்டத்தை கொஞ்சம் கண்ணை திறந்து பாரம்மா. பட்டமரத்தடியில கிழக்க பார்த்து தோண்டுங்க, உங்க குறையெல்லாம் தீரும். என்ன தாயே சொல்ற? நான் சொல்றத செய்யுங்க, அப்பதான் உங்க குறையெல்லாம் தீரும். காமாட்சி மீனாட்சி காளியம்மா மாரிக்கும் மேலான மாரியம்மா.
அருள் வாக்கு கேட்க வந்திருக்காங்க. சீக்கிரம் வாமா. அத்தா அத்தா நீங்க சொன்ன மாதிரி நான் குளத்துல குளிச்சு கோயில ஒரு சுத்திட்டு வந்தோன்னு எனக்கு பேச்சு வந்துருச்சு ஆத்தா. எனக்கு பேச்சு வந்துருச்சு. உங்களால எனக்கு வாழ்க்கை கட்டிச்சு ஆத்தா. உங்களால எனக்கு பேச்சு வந்துருச்சு ஆத்தா. சொன்னதெல்லாம் பேச்சு வந்துருச்சுல ஆத்தா. சொன்னதெல்லாம் எனக்கு பேச்சு வந்துருச்சு ஆத்தா. ஆத்தா, என் பொண்ணு வயசுக்கு வந்து 10 வருஷம் ஆகுது. பார்த்த மாப்பிள்ளை எல்லாம் தட்டி தட்டி போகுது. ஆத்தாவை நம்பித்தான் வந்திருக்கேன். நீதான் வழிகாட்டணும் தாயி. அடுத்த மாசம் கல்யாணம் நடந்துரும். அது வரைக்கும் வெள்ளிக்கிழமை கோயில்ல விளக்கு ஏத்தி வச்சுட்டு வா. காணிக்கையை பலமா வச்சுட்டு போமா. சரிங்க. இது வரைக்கும் பிறந்த குழந்தை எதுவும் தங்கல. இப்ப நான் மாசமா இருக்கேன். இதாவது இது நிச்சயமா நிலைக்கும். சுகத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் இருக்கும். உன் சக்திக்கு தகுந்த மாதிரி அன்னதானம் பண்ண. குழந்தை விஷயம் கை நிறைய காணிக்கையை சந்தோஷமா வச்சுட்டு போமா. ஆத்தா ஆத்தா, என் குழந்தைக்கு ஜன்னி வந்து கை காலெல்லாம் இழுத்துருச்சு ஆத்தா. நீதான் என் வீட்டுக்கு வந்து தீபதி வைக்கணும் ஆத்தா. பாத்தா, என் குழந்தைய காப்பாத்தி கூடாத்தா. எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்ல ஆத்தா. என் குழந்தைய காப்பாத்தி கூடாத்தா. உன்னைத்தான் நம்பி இருக்கேன் ஆத்தா. என் குழந்தைய காப்பாத்தி கூடாத்தா. எந்திரமா பாத்தா ஆத்தா. கோயில வந்து கூப்பிடுவா. அங்க வந்து குழந்தைக்கு தீபதி போட சொல்லுங்கயா. என் குழந்தைய காப்பாத்தி சொல்லுங்கயா ஆத்தா. பாத்தா, உன்னைத்தான் நம்பி இருக்கேன் ஆத்தா. என்ன கை விட்டுடாத ஆத்தா. ஆத்தா பாத்தா. போமா வெளிய. ஆத்தா பாத்தா, போமா. என் குழந்தைய காப்பாத்தி கூடாத்தா. ஐயோ, ஆத்தால பாத்து விடுங்களே. என் குழந்தைய காப்பாத்தி சொல்லுங்க. அருள் வாக்கு முடிஞ்சிருச்சு. அண்ணனுக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு. சேலி கட்டி இருக்கிற வெள்ளாடு கூட சுதந்திரமா தெரியுது. எனக்கு அந்த சுதந்திரம் கூட கிடையாது. ஆத்தாவா ஆத்தா, ஆத்தாவை நான் பார்த்ததே இல்ல. ஆத்தாவுக்கு மேல 60 வயசு கிழவி கால்ல மஞ்சள் தண்ணி ஊத்தி கால் மண்ணு போய் திருநீரை வச்சுக்காங்க. என்ன நீ இதெல்லாம்? என் கூட பிறந்த அண்ணன் கூட கால விழுந்து அப்பெல்லாம் என் மனசு எப்படி பதறது தெரியுமா? நான் குறி சொல்றேன், அது பலிக்குது. அதுக்காக என்ன தெய்வமாவே ஆக்கிட்டா எப்படி? ஒரு சாதாரண பொண்ணா மத்தவங்களுக்கு மத்தியில் நடக்க விட மாட்டீங்களா? நீ குறி சொல்றதுல இப்ப 10க்கு 10 பலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை இந்த கிராமத்து ஜனங்க நம்புறாங்க. அவங்களுக்கு அந்த தெய்வ நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் உங்க அண்ணன் வியாபாரி தான். சோறும் சொகுசான வாழ்க்கையும் தான் சொர்க்கம்னு அவர் நினைக்கிறார். இந்த 15 வருஷமா நீ எந்த நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கியோ அதையே தான் நானும் அனுபவிக்கிறேன். வா. உன்னை பெத்தவங்க இருந்திருந்தாங்கன்னா உனக்கு நேரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்திருப்பாங்க. உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். விடுடி, உனக்குன்னு ஒருத்தன் பிறக்காமலா போயிருப்பான். நம்பித்தர
ஓடி விட்டு கோழிக்கார கிளவி. எங்க இருக்கா அவ? தேரடியில தான். சுத்துதடி ராக்கோழி தூக்கத்தை விட்டு சுத்துதடி ஆத்தாடி. கத்துதடி ராக்கோழி தூக்கத்தை விட்டு சுத்துதடி ஆத்தாடி. ருக்குமணி ஆச்சி ஆச்சி 10 மணி ஆச்சு ஆச்சு. ஊருக்குள்ள காச்சு மூச்சு சத்தமெல்லாம் போச்சு போச்சு. எங்க வரைக்கும் இதுதான் பகல் நேரம். கத்துதடி ராக்கோழி தூக்கத்தை விட்டு சுத்துதடி ஆத்தாடி. அடே கத்துதடி ராக்கோழி. கத்துதடி ராக்கோழி தூக்கத்தை விட்டு சுத்துதடி ஆத்தாடி. கத்துதடி ராக்கோழி தூக்கத்தை விட்டு சுத்துதடி ஆத்தாடி. தினுக்கு தினுக்கு தக்க திங்கு தக்க 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 தினுக்கு தினுக்கு தக்க திங்கு தக்க தக்க தக்க. தினுக்கு தினுக்கு திங்கு தக்க திங்கு தக்க தக்க தினுக்கு தினுக்கு திங்கு தக்க திங்கு தக்க தக்க திங்கு தக்க திங்கு தக்க திங்கு தக்க திங்கு தக்க. எங்க அப்பன் சொத்துக்கு ஒரு வட்டி என்ன? வந்த வர லாபத்துல வச்சுக்கோடா, இல்ல வம்பிழுக்கு மண்டையத்தான் பிச்சுக்கோடா. வம்பு தும்பு வேணும்னா ஒட்டு போடா, சட்டை பிஞ்சி போடா, ஊசி வச்சு தச்சுக்கோடா. நம்ம இங்கு தட்டி கேட்க யாரு? நாம சொன்னபடி ஆட வேணும் ஊரு. நாங்க ராக்கோழி இளம்பெருச்சாளி. தரன்னா தரன்னா கத்துதடி ராக்கோழி தூக்கத்தை விட்டு சுத்துதடி ஆத்தாடி. கத்துதடி ராக்கோழி தூக்கத்தை விட்டு சுத்துதடி ஆத்தாடி. ருக்குமணி ஆச்சி ஆச்சி 10 மணி ஆச்சு ஆச்சு. ஊருக்குள்ள காச்சு மூச்சு சத்தமெல்லாம் போச்சு போச்சு. எங்க வரைக்கும் இதுதான் பகல் நேரம். கத்துதடி ராக்கோழி தூக்கத்தை விட்டு சுத்துதடி ஆத்தாடி. கத்துதடி ராக்கோழி தூக்கத்தை விட்டு சுத்துதடி ஆத்தாடி.
தண்ணி அடிச்சிட்டு நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? சரி ஆயிரத்த நிறுத்து. சொல்றல நிறுத்து. உங்க வீட்டுல அழவ எங்க ஆட்டோ செத்துருச்சு. எப்போ? நேத்து ராத்திரி. பொன்னாத்தா, என்ன கல்யாணமா இத்தனை வருஷமாச்சு இன்னும் ஒண்ணும் காணமே? என் புருஷனை கேளு, அது குடிச்சு போட்டு நல்லா தூங்கி போடுது. நான் என்ன பண்றது? சுட தண்ணி ஊத்து. முகத்துல கெழுத. அது யாரு வவுறு தள்ளிக்கிட்டு? உன் தங்கச்சியா? அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அப்படின்னா உன் புருஷன் முடிச்சிட்டு இருக்கும்போது நீ தூங்கிட்டியா? இந்த துப்ப கடை பேச்சு கூட குறைச்சல் இல்ல. டேய், எடைக்கு எடை 3 முட்டை போட்ட வாத்துக்கறி இலவசமா குடுறா. எதுக்கு? எதுக்கா? கறிய அவ்வளோண்டு எடுத்து கொஞ்சம் எலுமிச்சப்பழம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகு போட்டு வறுத்து உன் புருஷன் கொடு. தொந்தரவு பண்ணுவான் கழுத. டேய், பொண்ணாத்தாளுக்கு கொழு போட போறா கறிய. கறியை வச்சு தங்கச்சி கொடுத்துறாத கண்ணு. அப்புறம் அவ பாபா போன மாசம் காணிக்க பலமா வந்துச்சா? உத்தமபாளையம் கவுண்டரோட மாந்தோப்பு இருக்குல்ல, அந்த 40 ஏக்கரையே உன் பேரு பத்திரம் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம ஆசாரிட்ட சொல்லி 8 கல்லு பேசரி வைரத்துல செய்ய சொல்லியிருக்கேன். எல்லாம் உனக்கு தான். இப்ப நீ அழகாதான் இருக்க. இன்னும் வைர முகுத்தி போட்டா எடுப்பா இருக்குமேனு தான். ஏய், என்ன பதில் பேசாம போற? தினமும் கேட்கிற வாய்ப்பாடு தானே. ஹை, 40 ஏக்கரா உன் பேர்ல வாங்கியிருக்கேன். வைர மூக்குத்தி வேற செய்ய சொல்லியிருக்கேன். இப்படி எட்டி நின்னா அப்படி கிட்ட வாயண்டி பாடி. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? மாந்தோப்பு வாங்கியிருக்கேன், வைர முக்குத்தி வாங்கியிருக்கேன்னு சொல்றீங்களே, அதுக்கு பதிலா ஹம்சவேணிக்கு ஒரு மாப்பிள்ளைய பாத்திருக்கேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். ஹம்சவேணிக்கு கல்யாணமா? கட்டிக்கிறவன் கால் மேல கால் போட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான். காலமெல்லாம் கஷ்டப்பட்டு காப்பாத்தினவன் கை கட்டி சேவகம் பண்ணணும்ன்றிய? விவரம் புரிஞ்சு ஏண்டி புத்தியெல்லாம் பேசுற? அவ சின்ன பொண்ணு, கன்னி பொண்ணை கரையேத்தினாதாங்க நமக்கு நல்ல கதி கிடைக்கும். அடி போடி பைத்தியக்காரி. கறக்கிற வரைக்கும் கறக்கணுங்கிறது நாம செஞ்ச புண்ணியம். காலமெல்லாம் கன்னியாவே இருக்கணுங்கிறது அவ தலையெழுத்து. தம்பி துற, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். கல்லு குடிக்க போறேன். அடிக்கடி உனக்கு ஜோசியம் பாக்குறிய எதுக்கு? ஏய், இப்பதானே சொன்னேன் என்ன யாரும் கேள்வியா கூடாதுன்னு. ஜோசியத்துல உன் கல்யாணத்தை பத்தி உனக்கு என்ன சொல்லுது? ஏய், இப்பதானே சொன்ன கேள்வியா கூடாதுன்னு. சொல்ல இல்லையா? சரி சரி. ஏண்டா குட்ட, உனக்கு தான் நிச்சயம் ஆயிருச்சு. கல்யாணம் எப்படா? அடுத்த வெள்ளிக்கிழமை. ஓஹோ. ஏண்டா நெட்ட, உனக்கு எப்ப கல்யாணம்? விடிஞ்சா கல்யாணம் தான். மப்புல வர மறந்துடாதீங்கடா. அப்ப நாளைக்கு ராத்திரி கும் தலை கட்டி கும்மா. எவனுக்கோ கல்யாணம் நடக்குது. நான் கேட்கிறேன்னு கோச்சுக்கிறாளப்பா. ஐயோ, நான் மனசன்டா, நான் மனசன். இந்த புரியாதவங்க மத்தியில இருந்து என்ன பண்ண? தம்பி துரை, நான் சாக போறப்பா, நான் சாக போறேன். என்ன சாக போறேன்னு சொல்றீங்க? எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. போறேன். போட்ட தம்பி, ஏடா ஓடாம இன்னும் 1000 கூப்பிடுங்க தம்பி. இது அவனுக்கு 100வது தற்கொலை. கோமாதா, குலமாதா, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். நிறுத்து. இல்லையா? நிறுத்தியா? நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். நிப்பாட்டு. நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். நிறுத்தியா? அம்மா. ஏன் நின்று விட்டாய்? நிலை தடு மாறி விட்டாயா?
என் உயிரை மாய்த்துக் கொள்வது என்று நான் முடிவு பண்ணி விட்டேன். நந்தி மாதிரி குறுக்க நிற்காதீர்கள், வாருங்கள், வந்து ஏறுங்கள். உங்கள் 8 குழம்புகளும் வட்டி சக்கரமும் என் மேல் ஏறட்டும். என் உடம்பு சல்லடை செல்லடை ஆகட்டும். இந்த 80 கிலோ உடம்பு இருந்தென்ன செத்தென்ன. ஜெய் ஜக்கம்மா. ஏண்டா தண்ணியை போட்டுக்கிட்டு ரோட்டு குறுக்கால படுத்துட்டு கரெக்டா பண்ற? ஏத்துறா மேல வண்டிய. ஐயோ ஏத்துறாதீங்கயா. இது யாரு வண்டி நினைச்ச? ஆத்தா வர்ற வண்டியை மறிக்கிற அளவுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சா? ஆத்தாவா? அத்தா 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 எல்லா பேரும் என்ன கிண்டல் பண்றாங்க. எனக்கு எப்ப அத்தா கல்யாணம் நடக்கும்? சொல்லாத்தா சொல்லு. சொல்லாட்ட இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். என்னத்தா நாரா கல்லு தான் குடிச்சாங்க. டாய் சீ போடா போறேன். அத்தா சீக்கிரம் சொல்லாத்தா, அந்த ஆளு அடிக்க வராரு. அத சொல்லாத்தா. பொங்க வைக்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம். ஆத்தா கிட்ட போதையில கேள்வியா கேட்டுட்டு இருக்க. என்ன திமிரா ஐயா தம்பி சொல்ற. ஐலே சா ஐலே 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 சாசா ஐலே சா ஐலே 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 சாசா ஐலே சா பாப்பா பாப்பா சாரி க மப்பா ஐலே சா பாப்பா பாப்பா சாரி க மப்பா ஐலே சா ஐலே 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 சா ஐலே 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 சா ஐலே சாசா. இந்த அம்மனுக்கு எந்த ஊரு கேட்டு கொஞ்சம் கூறு. தெய்வ வாக்கு இப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னு பாரு. அம்மனுக்கு எந்த ஊரு கேட்டு கொஞ்சம் கூறு. தெய்வ வாக்கு இப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னு பாரு. எல்லோருக்கும் தான் வாக்கு சொல்லுது, கியூவில் நம்ம காக்க சொல்லுது. இப்போ என்னத்த சொல்லுது கேடு. இந்த அம்மனுக்கு இந்த ஊரு கேட்டு கொஞ்சம் கூறு. தெய்வ வாக்கு இப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னு பாரு. இந்த அம்மனுக்கு எந்த ஊரு கேட்டு கொஞ்சம் கூறு. தெய்வ வாக்கு இப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னு பாரு. பக்தி வெள்ளம் ததும்பி ததும்பி அலைகள் எழுந்து விளையாடுதே. ததறினோ ஊருக்குள்ள பக்தி வெள்ளம் ததும்பி ததும்பி அலைகள் எழுந்து விளையாடுதே. 48 நாள் கணக்கில் விரதம் இருந்து ஜனங்கள் யோக நிலை வேடுதே. புறங்காட்டுது கன்னத்தில் போடுது, காவிய கட்டிட்டு சாமியா ஆகுதடா. பக்தினா பக்தி தான் கொட்டுது கொட்டுது. புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ பக்கெட்ட கொண்டாங்கடா. நம்ம ஊருக்கு ஏத்த அம்மன் தான் அப்பப்பா ரொம்பப்பா தேவப்பா. இந்த அம்மனுக்கு எந்த ஊரு கேட்டு கொஞ்சம் கூறு. தெய்வ வாக்கு இப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னு பாரு. குளத்து மேடும் வண்டியை இழுத்து இடுப்பு புடிச்சு மூச்சு வாங்குதே. ஆத்தாளோட சக்தியில அரைக்காலு முக்காலு நமக்கும் கேட்டு கொஞ்சம் வாங்குடா. எப்பப்போ எங்கெங்க என்னென்ன நடக்கும் அக்காலம் இக்காலம் முக்காலம் சொல்லுமடா. தப்புன்னா தண்டிக்கும் திருந்திக்கோ மன்னிக்கும். கப்புன்னு வேண்டிட்டு வரங்களாம் வாங்கிக்கடா. அம்மன் பேருக்கு பட்டம் பிடிச்சோ அப்பப்பா வந்தாச்சு இல்லப்பா. இந்த அம்மனுக்கு எந்த ஊரு கேட்டு கொஞ்சம் கூறு. தெய்வ வாக்கு இப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னு பாரு. எல்லோருக்கும் தான் வாக்கு சொல்லுது, கியூவுல நம்ம காக்க சொல்லுது. இப்போ என்னத்த சொல்லுது கேளு. இந்த அம்மனுக்கு எந்த
எந்த ஊரு கேட்டு கொஞ்சம் கூறு தெய்வம் வாக்கு இப்போ இங்க என்ன சொல்லுதுன்னு பாரு. இந்த அம்மனுக்கு எந்த ஊரு கேட்டு கொஞ்சம் கூறு தெய்வ வாக்கு இப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னு பாரு. ஏங்க என் கணக்க முடிச்சு அனுப்புங்க. கணக்க முடிச்சு அனுப்புறேன்டி மரகதம், அவசரப்படுறியே. இந்த பையலுக்கு கணக்கு முடிச்சிடுறேன். இந்த வச்சுட்டு அப்படி ஏங்க என் கணக்க முடிச்சு அனுப்புங்க. ஏங்க சொன்ன எவ்வளோ வேணும் பார்த்து கொடுங்கண்ணே. இந்த பார்த்தாச்சு போ. ஏங்க ஏண்டி ஏங்குற? எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, என் கணக்க முடிங்க. எனக்கு மட்டும் தலைக்கு மேல இல்லையா வேலை? சிட்டு சில்லு கோச்சுக்கிறிய. பங்காளி இங்க வாங்க. உங்களுக்கு இந்தாங்க. என்னென்ன இது ஈரமா இருக்க? ஏன் திருப்பி கொடுத்துருங்களா? கணக்கு முடிச்சிடறேன். புரியுது புரியுது புரியுது. வாங்கடா, பணத்தை வாங்கிட்டீங்களா? போங்க பங்காளி. வாங்க. இப்ப கணக்க முடிக்கலாம். இது யாரு கூட கொசுரா? கணக்க முடிக்கிறதுனா இப்படி சில்லறையா கொடுக்குவா மொத்தமா கொடுக்குவா? மாப்பிள வர மாப்பிள மாப்பிள வாங்க மாப்பிள. என்ன ஆச்சு? ஆடுங்களை இறக்கி விட்டீங்களா? சாமிக்கு பலி கொடுக்கணும்னு சொன்னா தலையாட்டி இருக்குமே இழிச்சவாய் ஆடு. முதலாளி வண்டி வாடகை சொம்பு கூலி எல்லாம் சேர்த்து ஒரு 50 ரூபா கொடுங்க. தண்ணி அடிக்கிறது அதுக்கு நான் அப்புறம் வரேன், முதல்ல இதை கொடுங்க. வாங்க மாப்பிள்ள, இப்படிதான் நீங்க எப்பவுமே என்கிட்ட மட்டும் கராரா பணத்தை கேளுங்க. கண்ட அனாத பணத்துக்கெல்லாம் போய் ஏனாம ஆடிட்டு இருக்கீங்களாமே, எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? அது என் சொந்த விஷயம், பணத்தை கொடுங்க. என்னப்பா தம்பி தனியா தானத்துல இருக்காரு? சும்மாரா சொன்னேன். ஏய் கரவாடி, அண்ணன் சோகமா இருக்காரு, நீ எதுவும் பேசாத, நான் பேசிக்கிறேன். புரியுதா? ஆகட்டும்ப்பா, நீயே பேசு. இப்படித்தான் அருள் வாக்கு சொல்ல வந்த அம்மனை கரெக்டா பண்ண வேண்டியது, அப்புறம் மனசு சரியில்லைன்னு இப்படி வருத்தப்பட வேண்டியது. ஏய், வண்டிக்கு முன்னாடி குடிச்சிட்டு கலட்ட பண்ணது யாரு? ஆரம்பிச்சது என்னமோ நான் தான், ஆனா முடிச்சது நீ தானே. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஊர் ஜனங்க நம்மள தப்பா பேசிடக்கூடாது. அப்ப பக்கத்து ஊருக்கு ஆத்தா வருது, அங்க போய் மன்னிப்பு கேட்டுருவான். மன்னிப்பா? அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். மன்னிப்பு நாங்க கேட்கிறோம், அருள் வாக்க நீ கேளு. அருள் வாக்கா? அப்படின்னா உனக்கு எது நாங்களே கேட்கிறோம். ஆத்தா, நீதான் ஆத்தா என் குறைய தீர்த்து வைக்கணும். எப்படியாவது என் கஷ்டத்தை தீர்த்து வை ஆத்தா. ஆத்தா, நாங்க கல்லு குடிச்சிட்டு வண்டிக்கு குறுக்கால படுத்தது தப்பு தான் ஆத்தா, எங்களை மன்னிச்சிடாத்தா. தப்பு தப்பா பாடி வண்டியை வழி மறிச்சு கிண்டல் பண்ற எங்களை மன்னிச்சிடாத்தா. எங்க குறையெல்லாம் நீதான் ஆத்தா தீர்த்து வைக்கணும். ஆத்தா ஆமா ஆத்தா, நீ தான் தீர்த்து வைக்கணும் ஆத்தா. ஆளுகள் நிறுத்திட்டு குறை சொல்ல வேணாம். என் குறைய இவன் ஆத்தா. என்னது? இவரை கொஞ்சம் தீர்த்துரு ஆத்தா. என்ன தீக்கிறதுக்கு எங்க கூட்டு வந்தீங்க? சும்மா இருப்பா ஆத்தா, என் கல்யாணத்தை பத்தி தான் கேட்டேன். எனக்கு ஏத்த அழகான பொண்ணு கிடைக்கலன்னு நீ சொல்லல. ஆமாமா. இதுக்காவது ஏதாவது தீர்மானம் சொல்லு ஆத்தா. இவர் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் முடியும் ஆத்தா. ஆமா ஆத்தா. ஏய், சும்மா இருங்கடா. யோசிக்குது ஆத்தா, யோசிக்குது 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 பாரு பாரு பாரு, யோசிக்குது 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 யோசிக்குது. பாத்தீங்களாடா, நான் அப்பவே சொன்னல என் விஷயத்துல சாமிக்கே குழப்பம் இருக்குன்னு. இப்ப பார், ஆத்தா பதில் சொல்ல முடியாம குழம்பி போய் திருதுருன்னு முழிக்குது. நிறுத்துங்கடா, நாங்க அருள் வாக்கு கேட்கறதையும் கெடுத்துட்டீங்களா? கெடுத்தது நாங்க இல்ல, இந்த கருவாடு தான். போதும் போதும்டா, ரொம்ப குடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு டாக்டர். முதலாளி, காலையில இருந்து 650 ரூபா வசூலா இருக்கு முதலாளி. பெரிய வீட்டுல கொடுக்குவா, சின்ன வீட்டுல கொடுக்குவா? காலையில வசூல் தான் பெரிய வீட்டுல கொடுத்துட்டிய. 300 ரூபாவை சின்ன வீட்டுல கொடு, மீதிய நம்ம முனி மாவட்டத்துல கொடு. பாவம் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி. அவ பிள்ளைங்க எப்படி போனா நமக்கு என்ன முதலாளி? அவ புள்ள இவன் புள்ளன்னு பிரிச்சு பேசாதடா. நம்ம புள்ளன்னு பொது நிலத்துல பேச கத்துக்கடா. ஏண்டா இந்த 3வது வீட்டுல ஒருத்தி குழகுழன்னு இருந்தாலே எப்படி இருக்கா? முதல்ல தளதளன்னு இருந்தா முதலாளி, இப்ப துரும்பா போயிட்டா. ஆத்தா வந்து விபூதி வச்சவர்னா சரியாச்சு. சரியா போச்சு இல்ல? மடக்க வேண்டியதானே. அவளை மடக்கிறது ரொம்ப சுலபம் முதலாளி, ஆனா விபூதி வச்சவளை தான் மடக்க முடியாது.
அப்ப நம்ம முதலாளியால மடக்க முடியாதுங்கிற நீ? கண்டிப்பா முடியாதுடா. அவங்க அண்ணன் பெரிய முரட. அப்ப நம்ம மகள மாடல் என்றியா? ஏது பண்ணா கைய வெட்டிடுவானா இல்ல காலை வெட்டிடுவானா? டேய் உங்க அரிப்ப நீங்க தீர்த்துக்காதீங்கடா. வெட்டிடுவான் குத்திடுவான் அவன் செய்யறானோ இல்ல நீங்க செஞ்சிருவீங்க போல இருக்கு. பெரிய ஆளாவ விபூதி வைக்கிறவ மடக்க முடியாதா? பெரிய பெரிய கடல்லாம் நான் நீச்சல் அடிச்சிருக்கேன்டா. அவன் என்ன சாதாரண குட்டை நடந்து போயிடுவோம் தெரியுமா? மடக்கிறேன். பள்ளத்தார என்னடா என்ன இந்த நேரத்துல? வா வா. என்ன சமாசாரம் சொல்லு. அதை ஏன் கேக்குறீங்க? என் 2வது சம்சாரம் பிரசவ வேதனையில் துடிக்குது. ஆத்தா வந்து விபூதி வச்சா நல்லா இருக்கும். அடடே, பாண்டு குமாரபாளையம் போயிட்டான், வண்டி கட்டுறதுக்கு ஆள் இல்லையடா. அதனால என்ன என் வண்டியில கூப்பிட்டு போறேன்? உங்க வண்டியை பூட்டி நான் கூப்பிட்டு போறேன். நானே பார்த்தேன். சரி போய் வண்டி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. வரேங்க. என்ன காதுல விழுந்துச்சு இல்ல? ஆத்தாளை கூட்டிட்டு போய் 90 போட்டுட்டு காணிக்கை வாங்கிட்டு வந்து சேருங்க. வாங்க வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இதான் நம்ம பண்ண ஊருக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் தெரியாது. எங்க? எது எங்க? யார் என் பொண்டாட்டியா? சும்மா இதா இருக்கல என் பொண்டாட்டி. பாவி, முதல்ல எங்களை கொண்டு போய் வீட்டுல விடு. பாவின்னு சொல்லாத, பரமாத்மான்னு சொல்லு. எல்லாரும் அம்மனை தொட முடியுமான்னு சொன்னாங்க. நான் தொடலான்னு கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்ப எங்களை வீட்டுல கொண்டு போய் விட போறியா இல்ல சத்தம் போட்டு ஊட கூட்டிட்டுமா? கூட்ட கொஞ்சம் உன் புண்ணியத்துல ஊரு சுத்தமாகட்டும். எல்லாம் எலெக்ஷன்ல சொன்னாங்க, விலையை தான் கூட்டினாங்க. அம்மனை தொட்டா கண்ணை குத்திருமாமே. கண்ணை குத்துனா என்ன? கண்ணா முக்கியம். ஆத்தா தொட்டா கண்ணு வந்துட போகுது. நான் சொல்றதுக்கு ஒத்துக்க, கொண்டு போய் விட்டுறேன். யாராவது ஓடிவாங்க, எங்களை காப்பாத்துங்க. இது நம்ம இடம். நான் தான் காப்பாத்துறேன், நான் தான் கெடுக்கணும். முதல்ல கெடுத்துட்டு அப்புறம் காப்பாத்துறேன். நீ வா கண்ணு மடியில உட்கார். வரியா இல்லையா? முதலாளி. மாப்பிள நீ இங்கேயா இருக்க? போய் சாராயம் குடிச்சிட்டு அந்த ஓரமா குப்புற வச்சு படுத்துக்க போ. அவன் சும்மா வெளியே சொல்ல மாட்டான். சொல்லல, போயிட்டான் பாரு. முதலாளி வேண்டாம், விட்டுருங்க. இது உங்களுக்கு நல்லது இல்ல. நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம், விட்டுடுங்க. ஏய், என்னடா அவன் பேசிக்கிட்டே இருக்கான், பாத்துக்கிட்டு இருக்கீங்க? 2 சாத்துங்கடா. என்கிட்ட கூலி வாங்குற அனாத பயணி எனக்கா புத்திமதி சொல்ற? முதலாளி, நான் என்ன சொல்ல? முதலாளி, பேர் தெரியாத அனாத பணத்துக்கு முன்னாடி எனாம ஆடுற பய உனக்கு கோவம் வருதா? முதலாளி, நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்ல. முதல்ல உன்னை காப்பாத்திக்க, அப்புறம் ஆத்தாவை காப்பாத்தலாம். எதுக்கா இப்படி சித்திரவதை செய்யற? இந்த பையனை போட்டு இப்படி அடிக்கிறியே, மனுஷனா மிருகமா நீ? இது பாருங்க, இது எனக்கும் என் முதலாளிக்கும் உள்ள விஷயம். நாங்க தீர்த்துக்கிறோம். பாய திறந்து ஆத்தான் கூப்பிட வக்கில்லாத குடிகார பய இந்த ஆத்தாவை பத்தி பேசுறியா?
நீங்க புறப்படுங்க. ஒரு நிமிஷம். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா வல்லத்தார் மட்டும் இல்ல, இந்த ஊரை சேர்ந்து என் முதலாளியை வெட்டி போட்டுரும். அவரை நம்பி இருக்கிற 2 பொண்டாட்டிங்க, 4 குழந்தைங்க, கூட வேலை செய்யற 45 குடும்பமும் தெருவுக்கு வந்துடும். நீங்க பெரிய மனசு பண்ணி வெளியே சொல்லாம இருந்தா அவர் திருந்த ஒரு வாய்ப்பா இருக்கும். மாப்பிள, என்ன மன்னிச்சிரு மாப்பிள. குடும்பம்னு ஒண்ணு இருந்ததையே நான் மறந்துட்டு மாப்பிள. எல்லா பொம்பளைங்களையும் ஒரே மாதிரி நினைச்சேன் பாரு. நான் மனுஷன் இல்லை. பணங்கிட்டு போயிருந்த எனக்காக மன்னிப்பு கேட்டு என் மானத்தை காப்பாத்தின பாரு, நீதான் மனுஷன் மாப்பிள. என்ன மன்னிச்சிருமா. முதலாளி, நீங்க போங்க, நான் உங்களை விட்டுட்டு வரேன். போங்க. தம்பித்தர, எங்க வீட்டுக்காரருக்கு என்ன நடந்தது, எப்படி வந்தோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, என்ன கொண்டு வந்தோன்னு தான் பாப்பாரு. அதனால வீர என் காணிக்கையா கொடுத்ததா சொல்லி இதை நீயே அவர்கிட்ட கொடுத்துரு. என்ன விபூதி போட்டு வர்றதுக்கு அவ்வளவு நேரம்? என்னடா நீ வந்திருக்க, வேற வரல? அவருக்கு வேலை இருக்கு, என்ன விட்டுட்டு வர சொன்னார். அப்படின்னா அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் கொடுக்கலையா? அம்சவேணி, நீ இங்கேயா இருக்க? தம்பிதோர முதலாளி பகைச்சுக்கிட்ட ராத்திரி நம்மளை காப்பாத்திருக்க. நம்ம யாரோ அவர் யாரோ, நமக்கா முதலாளி ஏன் பகைச்சுக்கணும்? அதுதாம்மா மனசு. மச்சி வீட்டுல இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் காசும் பவுசும் தான். குடிசையில இருந்தாலும் அவங்க கிட்டதான் பாசமும் பிரியமும் இருக்கு. மனசால அவங்க எவ்வளவோ உசந்தவங்க. சந்தையில போய் ஆடு பிடிக்கணுமா, முதல்ல அவனை சீக்கிரம் வர சொன்னார். அதை விட முக்கியமான வேலை இருக்கு, இப்ப வர முடியாதுன்னு சொல்லுப்போ. சாராயங்குடிக்கு போகலாம், சாவுக்காட போ. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏய் 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 முண்டோம், நான் சொல்றது கேளு. நான் ஒரு பேர் சொல்வேன், நீ அத திருப்பி சொல்ற. சொல்வியா? தம்பி துரை, தம்பி துரை.
எனக்கு சலங்க சத்தம் பிடிக்காது பிடிக்காது. அம்மா அம்மா என்னாச்சு உனக்கு? கர்ப்பமா இருக்கிற பொண்ணுக்கு விபூதி வைக்க போன இடத்துல இடுப்பு வலியால துடிச்சிட்டு இருக்காளன்னு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். இப்படி வடியில நின்று அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கியே, நல்லா இருக்கா உனக்கு? கூப்பிடாதப்பா. உனக்கு பிறக்கிற குழந்தைய உன் அம்மான்னு கூப்பிட விடுவியா? சொல்லு, உனக்கு பிறக்கிற குழந்தைய உன் அம்மான்னு கூப்பிட விடுவியா? பெத்தவளே அம்மான்னு கூப்பிடுறதுக்கு தடையா இருப்பாளா? என்ன கேக்குற நீ? வரத வண்டி எடு. எங்க இருந்து வண்டி எடுக்கிறது? அதான் கடையானை கட்டி வீசி எறிஞ்சிட்டியே. அந்த கடையானை விட தம்பி தூர கைக்கு பலம் அதிகம். வரத வண்டி எடு. காயத்துக்கு மருந்து போட்டுக்க தம்பி. இது கிடக்கட்டும், முதல்ல புள்ள பொத்துக்குறல போய் பார்ப்போ. என்னால தாங்க முடியலம்மா. அம்மா 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 அத்தா தம்பி தர ஒன்னும் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அன்னைக்கு எங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ உன் முதலாளியே பகைச்சுக்கிட்ட. இன்னைக்கு வண்டியை மறைச்ச, கடையானை புடிங்க எரிஞ்சிட்ட. உள்ள புள்ளதாச்சி பொண்ணு இருக்கான்னு சொன்ன, அவகிட்ட போய் பிறக்க போற குழந்தைக்கு நீதான் ஆத்தான்னு சொல்வியான்னு கேட்ட. அப்புறம் உயிரை கொடுத்து காப்பாத்திருக்க. எதுக்கா இப்படி எல்லாம் பண்ற? யார் நீ? நான் யாரு, என்ன மனுஷனா மதிச்சு முதல்ல கேட்டது நீங்க தான். இதே கேள்வியை தான் 18 வருஷமா என்ன நானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். பொதுவா எல்லா குழந்தைங்களுக்கும் அம்மாவோட அன்பும் அப்பாவோட ஆதரவும் அரவணைப்பும் கிடைக்கும். ஆனா அந்த மாதிரி எனக்கு எதுவுமே கிடைச்சதில்ல. என் ஆத்தாவை சித்தியோட கட்டுப்பாட்டுல வளர்ந்தவ. தன்னை வளர்த்த சித்தியோட முறைகட்ட வாழ்க்கை பிடிக்காம தனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க நினைச்சா வீட்டை விட்டு வெளியேறி ஒருத்தனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. ஆனா எனக்கு உயிர் கொடுத்த என் அப்பன் என் ஆத்தாவுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கல. என் ஆத்தாவையும் என்னையும் விட்டுட்டு எங்கேயோ ஓடிட்டா. தாலி கட்டினவன் இல்லாம தன்மானத்தோட வாழறதுக்கு என் ஆத்தா போராடினா. என்னை காப்பாத்துறதுக்கு வேற வழி தெரியாம தன் சித்தி வீட்டுக்கு திரும்ப வந்தா. சித்தி, பிள்ளைக்கு பசிக்குது சித்தி, கொஞ்சம் சோறு போடுங்க சித்தி. போறேன். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. உடம்புதான் பழசு, உடம்பு புதுசாதான் இருக்கு. கையில என்னையும் மனசுல தன் எதிர்காலத்தை பத்தின பயத்தையும் குழப்பத்தையும் சுமந்துகிட்ட என் ஆத்தா படியேறினா. நான் பசியால தோண்டு போயெல்லாம் என் ஆத்தா பரிதவிச்சு போயிடுவா. என் வயிற்று பசியை போக்குறதுக்காக மத்தவங்க உடல் பசியை தணிக்கிறதுக்கு என் ஆத்தா முடிவு பண்ணா.
குழந்தையோட சந்தோஷத்துக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். எனக்காக தன் வாழ்க்கையை அழிச்சுக்க தயாரான என் ஆத்தா வாயாலேயே என்ன தன்னோட பிள்ளை இல்லைன்னு சொல்ல வச்சா என் ஆத்தாவோட சித்தி. நினைச்சு கூட பார்க்க முடியாத வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கு. அது நினைக்கணும்னா நீ பெத்த புள்ள 3 வேளை சோறு சாப்பிட்டு சுகமா வாழணும்னா இனிமே அவனை நீ பெத்த புள்ளன்னு சொல்லக்கூடாது. அவனை உன்னை அம்மான்னு கூப்பிடக்கூடாது. என்ன புரியுதா? இனிமே என்ன ஆத்தான்னு கூப்பிடாதப்பா. அத்தா அழாத அத்தா, நீ சொல்றபடி கேக்குற ஆத்தா. இனிமே நான் உன்னை ஆத்தான்னு சொல்லி கூப்பிட மாட்டேன் ஆத்தா. அப்ப நான் உன்னை எப்படி கூப்பிடுறது ஆத்தா? அதுதான்ப்பா எனக்கும் தெரியல தம்பி. ஐயோ, தாலி கட்டி தவற விட்ட வாழ்க்கைய தலங்க கட்டியாவது காப்பாத்திக்க. கால்ல சலங்கையை கட்டி அரங்கேற தயாரான என் ஆத்தா. என்ன நடக்குதுன்னு புரியாத வயசு எனக்கு. நான் பசியால செத்தாலும் பரவாயில்ல, தப்பானவளுக்கு மகன் என்ன ஊர் உலகம் சொல்லிடக்கூடாதுன்னு முடிவு பண்ண. ஏண்டி சிரிக்கி நாய, பத்திரி வேஷமா போடுற? என்ன விட்டுடு. தெரியாம அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துட்டேன். இப்படி என் குழந்தை வளர்க்கறத விட ஏதாவது ஆத்துல குளத்துல விழுந்து செத்துடலாம். தயவு செஞ்சு எங்களை விட்டுடு, எங்களை விட்டுடு. என் ஆத்தாவை முதல்ல வச்சு பணம் பண்ண நினைச்சேன் சித்தி. என் ஆத்தாவை சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சா. சித்தியோட அனுமதியோட அந்த வெறி நாய் திரும்ப வந்துச்சு. எந்த தாய்க்கும் தன் மகன் முன்னாடி நடக்க கூடாத கொடுமை ஏன் முன்னாடி என் ஆத்தாவுக்கு நடந்தது. என் ஆத்தாவை காப்பாத்துற சக்தி எனக்கு இல்லாம போயிடுச்சு. மானத்தோட வாழ நினைச்சேன் ஆத்தா தன் உயிரையை மாய்ச்சிக்கிட்டாங்க. என்ன பண்ணலாம் சொல்லுங்க? பஞ்சம் பொழைக்க வந்தா, வீடு சும்மா கிடக்குதுன்னு ஒழிச்சு கொடுத்தேன். வந்த இடத்துல மண்டையை போட்டுட்டா. ஊர் உறவு சாதி சனன்னு ஒருத்தரும் கிடையாது. அனாத பணத்தை என்ன பண்ணலாம் சொல்லுங்க? சரி சரி ஊர்கொல்லி போடுங்க. அவன் மேல பழி விழுந்துரும் நினைச்ச பண்ணையாரு என் ஆத்தாவை அனாத பணம்னு சொல்லிட்டான். நான் கத்துனேன், கெஞ்சினேன். அவன் அனாதை இல்லை என் ஆத்தான்னு கதறினேன். ஆனா என் பேச்சு கேட்கறதுக்கு யாரும் தயாரா இல்லை. அது ஒண்ணு இல்ல, புள்ள மாதிரி வளர்த்துட்டா போல இருக்கு. அதான் ஆத்தா ஆத்தான் அழுகுறான். கடைசி வரைக்கும் என் ஆத்தாவுக்கு பிள்ளை நான் தான் சொல்ல முடியாம போயிருச்சு. அன்னைக்கு என் ஆத்தாவுக்கு வச்ச நெருப்புலயே என் சந்தோஷம் எல்லாம் எரிஞ்சு போச்சு. பெத்தவளை ஆத்தான்னு தான் சொல்ல முடியல. செத்த பிறகு கொல்லி போடுற குடுப்பனை கூட எனக்கு கிடைக்காம போயிருச்சு. ஊரை வேடிக்கை தான் பார்த்துச்சு. என் வேதனை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. வாழறப்ப சந்தோஷமா இருக்க முடியாத என் ஆத்தாவை போல அனாதைங்க செத்த பிறகாவது சந்தோஷமா போகட்டும்னு இறந்தவங்களுக்கு முன்னாடி நான் ஆடுறேன். எனக்கு இன்னும் யாரும் இல்லை. சந்தோஷமும் துக்கமும் எல்லாமே எனக்கு ஒண்ணுதான். என்னை பத்தி நான் கவலைப்பட்டதும் இல்லை, என்னை பத்தி யாரும் கவலைப்படுறத நான் விரும்புறதும் இல்லை.
இருப்பா தம்பி தர ஆத்தா வண்டியில வரும்போது ஏதோ விவரம் பண்ணிட்டியா உன்னை அடிக்கிறதுக்காக அவங்க அண்ணன் ஆளுவை தேடிக்கிட்டு இருக்கா வா எங்கேயாவது போயிடலாம் முதல்ல எந்திரி சொன்னா கேளுப்பா அவங்கள பணக்காரவங்க அவங்கள நான் பழக கூடாது கட்டத்தட்டமா வெட்டி போட்டு வாங்கப்பா தம்பி தர இது பாரு கச்சாணிக்கு பதிலா இந்த 10 விரலையும் கொடுத்து ஆத்தாளையும் குழந்தையும் காப்பாத்திருக்கேன் இந்த தம்பி தோற மேல கையை வைக்கிறதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்குன்னு போய் கேட்டு வரேன் என்னவோ என்ன ஊர் பூரா தேடுங்களாமே ஏண்டா உனக்கு எவ்வளவு ஏத்தம் இருந்தா ஆத்தா போற வண்டியை கவுத்து விட்டுருப்ப கட்டிக்க ஒன்றைய கோமண துணிக்கு வக்கு இல்ல உனக்கு இவ்வளவு கொடுப்பா சரிதான் சும்மா சொல்லக்கூடாது நல்லாதான் வளர்த்து விட்டுருக்கீங்க ஆனா வளர்த்தற ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க பாருங்க அந்த ஒன்றே நான் கோவணும் அதை இறுக்கி கட்டினா கோடி துணியை கட்டிட்டு நீங்க பாடையில தான் போகணும் அதுக்கு நான் தான் ஆடணும் எப்படி வசதி திமிர் எடுத்து போய் தெனாவட்டா பேசி நிக்கிறான் வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்களா அடிக்கிறான் அவனை நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அவனுக்கு எது நியாயம் படுத்தோ அதைத்தான் செய்வார் அவனை விடுங்கடா அவன் இடம் இங்க விழுந்து தொலைய போகுது அப்புறம் ஊர்ல சாவு காட்டுறது ஆள் இல்லாம போயிடும் இல்ல இனிமேலாவது ஒழுக்கமாறு போடா போடா தம்பி துள்ளாத திருப்பி அடிச்ச தாங்க மாட்டேன் போ போ என்னடி இது கொலுசு சத்தம் எனக்கு பிடிக்கல எப்பவுமே காலையில இருந்து கொலுசை கட்ட மாட்டேன் இப்ப திடீர்னு பிடிக்கலன்னு சொல்றியே எனக்கு புரியல தம்பி துரைக்கு பிடிக்காதது எதுவுமே இனிமே எனக்கும் பிடிக்காது நீ போற பாதை என்னன்னு எனக்கு புரியுது ஆனா முடிவுதான் என்னன்னு எனக்கு தெரியல நான் முடிவு பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு
ஊருக்கெல்லாம் குறி சொல்ற ஜோசியக்கார பொண்ணு இங்க என்ன பண்ணுது? எனக்கு குறி சொல்ல வந்தியா? ஒரு வார்த்தை, குழந்தை பெத்துக்கு போன அந்த தாய உயிரை கொடுத்து காப்பாத்தினது நீதான்ங்கிற உண்மையை சொல்லியிருந்தா இந்த கஷ்டம் இல்ல. சாமி பேரை சொல்லி சம்பாதிக்கிறவன் அண்ணன் கிட்ட உண்மையை சொல்லி என்னை காப்பாத்திக்க எனக்கு இஷ்டம் இல்லை. காயத்துக்கு மருந்து கொண்டு வந்திருக்கேன், போட்டுக்க. அண்ணன் ஆளை வச்சு அடிப்பாரா? தங்கச்சி காயத்துக்கு மருந்து போட வருமா? இது என்ன இந்த நிறுத்து. இந்த கைக்கு எவ்வளவு பலம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏயா அத்தனை பேர் உன்னை சுத்தி நின்று அடிச்சாங்களே, உன்னால ஒரு அடி கூட திருப்பி அடிக்க முடியலையா? அப்படிதான் வச்சுக்க. ரொம்ப குழப்பமா இருக்கும். இத பாரு, இத்தனை நாளா நான் ஒரு அனாதை, எனக்காக கவலைப்படுறதுக்கு யாரும் இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் அந்த அடி வாங்கி கீழே விழுந்தேன் பாரு, அப்ப எனக்காக ஒரு ஜோடி கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தது. எங்க ஆத்தாக்கு அப்புறம் எனக்காக எழுது நான் யாரையும் பார்த்ததே கிடையாது. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கணும் போல இருந்தது. அந்த சந்தோஷத்துல தான் அடி வாங்கினேன். தெய்வம்னு மதிச்சு நிறைய பேர் எனக்கு காணிக்க கொடுத்திருக்காங்க. ஆனா என்ன ஒரு பொண்ணா நினைச்சியே, அதுக்கு நான் உனக்கு காணிக்க தரணும் என் மனச. இத பாரு, நீ யாருன்னு சரியா புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க. பிறந்த குழந்தைக்கு திருநீர் வச்சு வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ற பொண்ணு நீ. நான் செத்த பணத்துக்கு சந்தோஷமா ஆடுறவன். நீ ஆரம்பம், நான் முடிவு. வேண்டாம். ஆனா உன் முடிவுல தான் என் ஆரம்பமே இருக்கு. என்ன தம்பிதுரை, நான் வேற எந்த சுகத்துக்கும் ஆசைப்படல. நீ என் கழுத்துல தாலி கட்டுற, சொடுக்கு போடுற அந்த ஒரு நிமிஷம் உன் கூட வாழ்ந்தா போதும். நான் வேற எதுவும் கேட்கல. இத பாரு, நான் வரும்போது பொட்டு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். இப்ப அழிக்கிறேன். இனிமே என் நெத்தியில பொட்டுன்னு ஒண்ணு இருந்தா அது நீ வச்சதா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு என் வீட்டுக்கு வா, என் பொண்ணு அங்க இருக்கும். அதுக்கும் சேர்த்து நீ சந்தோஷமா ஆடிட்டு போ. ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் உன்னை ஒரு தாரம் என்று நானும் எண்ணலாமோ? ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் உன்னை ஒரு தாரம் என்று நானும் எண்ணலாமோ? வண்ண கிளியே, சொல்லு கிளியே, ஓ
தெய்வம் வரும் மனித உருவிலே படித்ததுண்டு ஏட்டிலே தெய்வம் என்று தெரிந்த போதிலே கூட்டலாமோ வீட்டிலே பூஜை செய்யும் தேவி உன்மேல் ஆசை வைத்தால் பாவம் நானும் உன்னை தாரம் என்று ஏற்றுக்கொண்டால் துரோகம் ஜீவனுள்ள வானிலாவை நானும் சேரக்கூடுமோ பாவம் இந்த பாவம் என்று காலம் என்னை தூற்றுமோ தம்பி தோர சொல்லு, தம்பி தோர. ஏண்டி ஏதோ வீட்டை கூட்டினோமா கோலம் போட்டோமா சமையல் பண்ணோமான்னு இல்லாம மத்த ஜோலியெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு. அப்படி ஒண்ணும் இல்லைங்க. அப்படியா? அப்படிங்கிற நீ சொல்றது சரியா இல்லையான்னு குறி கட்டுருமா? ஏ பாண்டு, அந்த கிளியை எடுத்துட்டு வாடா. மாமா மாமா, நேத்து ராத்திரியே சொல்லிட்டீங்கல்ல, அதுதான் கையோட கொண்டாந்துட்டேன். என் தங்கச்சி உன்னை ரொம்ப செல்லமா வளர்க்கிறாள்ல, எங்க அவ பேர் சொல்லு பார்க்கலாம். சொல்ல மாட்ட? சொல்ல மாட்டியா? சரி, தினமும் உனக்கு பாலும் பழமும் கொடுக்கறாளே என் பொண்டாட்டி, எங்க அவ பேரை சொல்லு. சொல்ல மாட்ட? சரி, இப்போ என் புத்தியை வச்சுதான் இந்த சொத்து சுகமெல்லாம் சம்பாதிச்சேன். நீயும் சொகுசா தங்க குண்டுல இருக்க, எங்க என் பேர் சொல்லு பார்க்கலாம். வல்லத்தா. அது கூட சொல்ல மாட்டியா? சரி, எங்க உனக்கு பிடிச்ச பேரை அவனை சொல்லு பார்க்கலாம்.
எங்க அப்பன் பாட்டன் காலத்துல இருந்து எங்க பரம்பரையிலேயே யாருக்கும் அந்த பேர் இல்ல. இந்த ஊர்லயே சாவுக்கு ஆடுறவன் பேரு தான் தம்பிதுரை. உனக்கு பாலும் பழமும் கொடுத்து பட்டுமத்தை விரிச்சு வச்சா பாடைக்கு ஆடுறவன் பேரை சொல்றேன். உன்னையும் பாடையிலேயே ஏத்திடுறேன். தம்பிதுரை பேரை சொன்ன உன் சாவுக்கு அவனையே வந்து ஆட சொல்றேன். என்னன்னு சாராயத்துல மண்ணெண்ணி போடுறீங்க? படையா மண்ணுக்குள்ள சாராயம் ஊறுது, அதுக்கு ஒரு மரியாதை வேணா? இப்ப ஒரு கிளாஸ் குடிச்சேன்னு வச்சுக்க, 9 கிளாஸ் போதும் எனக்கு ஏறும். அண்ணே உங்க மூளையே மூணுனே. என்னடா என்ன ஆச்சு? என்னது உங்களை தொட்டாலே கரண்டி சாக்கடிக்குது? கழுத வாயா, இதுல பேட்டரி செல்ல அதையும் போட்டா சாக்கடிக்காம என்ன பண்ணும்? ஏய், யார் சாராயத்தை பத்தி குறை சொல்றேன்? சர்க்கார் பட்டியல சரக்கு சரியில்லாம 10 லிட்டர் எங்கிட்ட வந்து வாங்கிட்டு போனாங்க, தெரியல? அண்ணே இதே சாராயத்தை குடிச்சு விட்டா சர்க்கார் பட்டில 15 பேர் செத்தே போயிருக்காங்க. இது ஏன்டா சொல்லல? இது ஏன் முதல்ல சொல்லல? சாரி நாயே, நான் அதுக்கு அடிக்கலடா. தலைக்கு 20 ரூபா வச்சா கூட 300 ரூபா ஆச்சேடா. 6 மாசம் உட்காந்தே குடிச்சிருக்கலாம். கரவாட்டு பிறந்தவனே பிச்சுரும் பிச்சு தோலை உரிக்கிறேன். பாப்பா ராக்கோழி, பாக்குறது புரியுது. என்னடா காலகாலத்துல கடைக்கு வந்திருக்கான்னு பாக்குறியா? நேத்து ராத்திரி 10 மணி பஸ்ல வைத்தியர் வரும்போதே தெரியும் 11 மணிக்கு ஊருக்குள்ள ஒரு இளவு முன்னு. அதனாலதான் மேலத்து சூடு ஏத்திக்கிட்டு எங்களையும் சூடு ஏத்திக்கிட்டு இருக்கோம். நாங்க தொழிலுக்கு ரெடி, நீ ரெடியா? என்னப்பா ஜோலி மாட்டிட்டாப்ல இருக்க? 4வது தெருவில் எவ்வளவு செத்துட்டாலாம். தம்பித்துறைங்கிற பேரை சொன்னதுக்கே உங்க அண்ணா அந்த கிளியை கொண்டு போட்டுட்டாரு. நீ அந்த தம்பித்துறையை தான் கட்டிக்குவேன்னு சொல்ற. உனக்கு என்ன ஆகுமோ எனக்கு பயமா இருக்குமா? என்ன ஆத்தான சொல்லி அடிச்சு வைக்கிறதுல அண்ணனுக்கு எவ்வளவு வைராக்கியம் இருக்கும். அதே மீறி என் மனசுக்கு பிடிச்ச தம்பித்துறையை கட்டிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு. அந்த கிளி சாம்போது கூட தம்பித்துறைன்னு சொல்லி செத்துருச்சு. அதே மாதிரி நான் சாகும்போது எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்ச போதும். போட்டா இப்பதானே வந்த. நான் பேசணும். தம்பிதுரை கிட்ட நான் 2 சத்தியம் கேட்பேன். சேவியா? இனிமே தம்பிதுரை குடிக்க கூடாது. இனிமே சாவுக்கு விளையாடக்கூடாது. எனக்கு தெரியும் ஏன் ஆடுறேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ
எல்லாரும் மாதிரி கௌரவமா இருக்கணும். அதுக்காக முழுசா மாறணும். ஆத்தான்னு கூப்பிட மாட்டேன்னு உங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணத அவங்க சாவர வரைக்கும் காப்பாத்திருக்கேன். அதே மாதிரி நான் புருஷன் கிட்ட கேக்குறேன். என்னைக்கு ஒரு ரத்தம் என் நெத்தியில போட்டாச்சோ அன்னைக்கு மனசார என் புருஷனை ஏத்துக்கிட்டேன். அந்த ஒரு மேல நான் கேக்குறேன். சத்தியம் பண்ண. உலகே மாயம் வாழ்வே மாயம். தம்பி துறை அப்படியே உட்காந்துருக்க, ஆறிட போதுப்பா. அது என்ன டீயா காஃபி ஆறுறது? மூடிட்டு கொடுறா, நான் சாராயத்தை சொன்னேன். யோசனை பண்ணாம கப்புன்னு எடுத்து கவால் கவுத்து. நம்பித்தர, உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு மனசு சரியில்லை. தம்பிதுர, மனசு சரியில்லைன்னா ஊத்திக்கிட்டு படுங்கன்னு நீ தான் சொன்ன. இப்ப மனசு சரியில்லைன்னு மண்ணுக்குள்ள ஊத்திக்கிட்டு இருக்க. சொல்லி கொடுக்குற நீங்க அடிக்கடி கொள்கையை மாத்திக்கிறீங்க. கேக்குற நாங்க அப்படிலாம் மாத்த முடியாது. இந்த மனசு இருக்கே, மனசு அது ஒரு குரங்கு மாதிரி. என்னாச்சு? என் முகத்தை பார்த்து தான் அப்படி சொல்லுவாங்க. என் மனசு சுத்தம் நீ தானே சொன்ன. இப்ப அதையும் குரங்காக்கிட்டியே. சொன்னது நீ நீ நான் உன்ன சொல்லல, பொதுவா சொன்னேன். இது வரைக்கும் இது தனியா வேக போற கட்டை தானே. ஆத்துல போனா என்ன, நெருப்புல போனா என்ன, மழை அடிச்சா என்ன, வெயில் அடிச்சா என்னன்னு இருந்தேன். ஆனா இந்த பாட்டில கிடைக்கிற பிடிமானத்தை விட நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு வாழ்க்கையில ஒரு பிடிமானம் கிடைச்சிருச்சுடா. தம்பிதுரை, விளக்கமா சொன்னாலே எனக்கு விவரம் போதாது. இப்படி மர்ம பிடிய போடுறிய. எதா இருந்தாலும் பட்டுன்னு போட்டு ஓட. இனிமே இந்த தம்பிதுரை மாப்பிளைக்கு சீரல் கொடுங்க. அட கையிலே வச்சிருக்கான். ஏன் மாப்பிள காத்து கருப்பு ஏதாவது பட்டுச்சா? அடேங்கப்பா. அண்ணாந்து போக விடுறாரு பாரப்பா. இந்த மாப்பிள இந்தாங்க. என்ன மோந்துட்டு தான் சாப்பிடுவீங்களா? நாருது. இது நாருதா மாப்பிள? இடமே நாருது. அட இடமே நாருதாண்டா மாப்பிளைக்கு. என்னடா மாப்பிள இது? அது சும்மா ஒரு மாறுதலுக்காக அப்படி தமாஷா தான் இப்படி. அது அது முடியெல்லாம் வெட்டி எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அது என்னன்னா முதலாளி. ஓ உங்களுதோ. அது என்னன்னா முதலாளி, நான் கையே என்னதான் பரவாயில்ல, தோல் என்னதாச்சு. நான் இப்ப சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம். பார்த்தா ஏதோ புள்ள பிறந்திருக்கா, பேர் வைக்கணுமா, ஒரு நல்ல பேரை வச்சு விடு. வணங்குறேன் தாயி. தாயி, உன் கருணையால என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு தாயி. அதுக்கு ஒரு நல்ல பேர் வச்சினா முடியா இருக்கணும் தாயி. தம்பிதுரை, 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 சொல்லுங்க. தம்பிதுரை, 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 தம்பிதுரை. தாயி, இந்தா தாயி காணிக்க.
அம்மா இங்க வா. இதுக்கு காணிக்க வேண்டாம். தாயே உன் கருணையே கருணை, நீதான் தாயே எங்களை காப்பாத்தணும். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போச்சு? ஒரு நிமிஷம் நான் சவலைப்பட்டு அவளை இங்க கூப்பிட்டு வந்ததுக்கு என்ன நம்பி இருக்கிற 45 குடும்பமும் வீதிக்கு வந்துடும். ஏன் 2 பொண்டாட்டிங்களும் முண்டச்சி ஆயிடுவாளுங்கன்னு சொன்னவனே நீ தானே? என்னடா நீ எந்த தைரியத்தில் நீ அவளுக்கு தாலி கட்டுறேன்னு சொன்ன? கேட்கறமில்ல, பதில் சொல்லு மாப்ள. உங்க கேள்வியிலேயே என் பதில் இருக்கு முதலாளி. உங்களை நம்பி 45 குடும்பம் இருக்கு, பொண்டாட்டிங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. என்ன நம்பி யார் இருக்கா? தனி கட்ட மாப்ள, அதுக்காக நீ பேசினதெல்லாம் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்த? நீ இங்க வேலை செஞ்சு கூலி வாங்குற சாதாரண நாள் நான் நினைக்கல மாப்ள. என்ன நீ தொட்டுக்கிற விஷயம் சாதாரணமான விஷயம் இல்லையா? அதான் எனக்கு தெரியும் முதலாளி, இது சாதாரண விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியும். இதனால வரக்கூடிய பிரச்சனைங்க என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னைக்கு அந்த பொண்ணு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன புருஷன் நம்பி என்னோட வரேன்னு சொல்லிருச்சோ, அந்த வாக்குக்கு நான் கட்டுப்படுறேன். அது வெறும் வார்த்தை இல்லை முதலாளி, சத்தியம். என்னால நடத்தி காட்ட முடியும், நடத்தி காட்டுறேன். என்ன மாமா ஆளா நீளமா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இனிமே அம்சவேணி அருள் வாக்கு சொல்ல வரமாட்டா. அப்புறம் வருமானத்துக்கு முதலுக்கே மோசம் வந்துரும் போல் இருக்கு. வட்டியை பத்தி பேசுறிய? ஐயா ஐயா, என் பிள்ளைய பாம்பு கடிச்சிருச்சு ஐயா. அத்தாவோட அருள்வாக்கு தாயா என் பிள்ளைய காப்பாத்தணும் ஐயா. எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. அத்தா அத்தா ஆத்தா வரமாட்டா, அருள் வாக்கு தரமாட்டா. இந்த ஊருக்காரங்களுக்கு செஞ்சது போதும். அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. ஏண்டா பாத்துட்டு நிக்கிற? வந்து எடுத்து போ சொல்லு. ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. தங்கதர, என் குழந்தைய நீ தான்ப்பா காப்பாத்தணும். என்னாச்சு? என் குழந்தைய பாம்பு கடிச்சிருச்சு. அருள்வாக்கு கேட்டு காப்பாத்தலான்னு ஆத்தா வீட்டுக்கு போனா பாவியா வாண்ட. ஆத்தா வரமாட்டா, அருள்வாக்கு தரமாட்டான்னு சொல்லிட்டா. என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்துப்பா. என் குழந்தைய காப்பாத்து. குழந்தை கூட கண்ணை திறந்து பாருமா. கட்டி கொடு. அழாதீங்க, குழந்தையை தூங்க விடக்கூடாது. கல்லா இருக்கிற இந்த சாமிக்கு கண்ணுன்னு ஒண்ணு இருந்தா, கல்லா இருக்கிற இந்த சாமிக்கு சக்தின்னு ஒண்ணு இருந்தா, நான் பாடுற பாட்டை கேட்டு அந்த ஆத்தா கண்டிப்பா இங்க வருவா. உங்க குழந்தை பிழைக்கிறதுக்கு நிச்சயமா அருள் வாக்கு தருவா. டேய், நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி மேலத்தை கொண்டு வாங்க. நான் பெத்தெடுத்திடாத முத்துமணி தேரே, நான் தத்தெடுத்திடாத தங்கமணி சீரே, ஒரு சொந்தம் இருந்தோ பந்தம் இருந்தோ சொல்லவில்லையே
அடிக்கண்ணே தூங்காதே சிறு பெண்ணே கலங்காதே. ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சேன், ஒரு பலம் கேட்டு கண்ணு முடிச்சேன். அடியாத்தாடி ஒன்ன நினைச்சேன், ஒரு அன்பாலே விட்டு படிச்சேன். சோகம் பறக்க என் பாட்டு விருது, அதை கேட்டு மறந்தா என் பாட்டு மருந்து. நீ கூட இருந்தா அது போதும் எனக்கு, வாடி இருந்தா துன்பம் எனக்கு. ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சேன், ஒரு பலம் கேட்டு கண்ணு முடிச்சேன். சொல்லி படிக்க சந்தமில்லையே, அத சொன்னாராது என் சொந்தம் மாறாது. நான் தாயார பார்த்ததும் உண்டு, ஆனா தாயின்னு சொல்லவும் இல்லை. தினம் பாலூட்டி என்ன வளர்த்த பரிவான சொந்தமும் இல்லை. இந்த ஊரு முழுக்க என் வந்து ஜனங்க உண்மை இருக்கும் வெள்ள மனங்க. ஒரு காவல் இருக்கு என் கை வணங்க, நான் கானம் படிச்சேன் கண்ண துறக்க. நான் தாயார பார்த்ததும் உண்டு, ஆனா தாயின்னு சொல்லவும் இல்லை. ஒரு எறும்பு கடிச்சாலும் தாய் மனசு நோகும். நீ பாய் விரிச்சு படுத்தாலே இப்ப என்னாகும். ஒன்ன அடி எடுத்து ஊட்டி வளர்த்து காத்து கிடந்தா அந்த தாயோட முகம் பாரு, கண்ணு ஒரு நாடும் உறங்காது. நாம் பாடாத பாட்டுகள் இல்ல, அதை கேட்காத ஆட்களும் இல்ல. நான் நாவார பாடி அழைச்சா வந்து பார்க்காத பார்வையும் இல்ல. என் தாய் கொடுத்த ஒரு சக்தி இருக்கு, உன்னை தட்டி எழுப்ப புத்தி இருக்கு. உன்னை தாவி அணைக்க ஒரு நேரம் இருக்கு, அந்த நேரம் வரைக்கும் வரம் எனக்கு. நாம் பாடாத பாட்டுகள் இல்ல, அதை கேட்காத ஆட்களும் இல்ல.
என்ன மாமா அப்ப இருந்து உரிக்கிறதே பார்த்துட்டு இருக்கீங்க? இப்படி எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்க போறீங்க? ஒண்ணும் இல்ல, ஒருத்தனை உரிக்கணும், அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். யாருன்னு சொல்லுங்க, உரிச்சு போடுவோம். அந்த விஷயத்தை கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் பண்ணணும், இல்லைன்னா அசிங்கமாயிடும். ஓஹோ, சாவுக்காரர் அந்த அனாதை பேல சொல்றீங்களா? சேர்த்து போடுவோம். ஏன் இப்படி அரக்கத்தனமா நடந்துக்கிறீங்க? நான் எத்தனை தடவை சொன்னேன் அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு, கேட்டீங்களா? இப்ப என்ன ஆச்சு? அந்த பொண்ணை ஒரு மாப்பிள்ளையை தேடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. தேடிக்கிட்டா நடந்துருமா? ஏன் நடக்காது? நீங்க மனசு வச்சா நடக்கும். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அப்ப வாழ்க்கையில இருக்கிற ஒரே சந்தோஷத்தை அழிச்சிடாதீங்க. அந்த பாவம் நம்மள சும்மா விடாது. இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை அவளால கிடைச்சதுதானங்க. என்னது அவளால கிடைச்சதா? எவன் சொன்னது? பஞ்ச பராரியா ரோட்ல அனாதையா கிடந்தவளை என் தங்கச்சியா நினைச்சு எடுத்து வளர்த்து மகாராணி ஆட்ட வச்சிருக்கேன். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஆத்தா ஆத்தான்னு சொல்றாங்களே, யாருனால? என்னால. தேடி புடிச்சிருக்கிறா பாரு தெருவுல கிடக்கிற அனாதை பையில. ஏன்னா எனத்தோட தானே சேரும். இத பத்தி ஏதாவது பேசுன என்னாச்சு? உங்களை கொல்ல அண்ணன். உங்களுக்கு ஒண்ணு ஆகலே? என்ன? ஹேய், எனக்கு ஒண்ணும் ஆகல. இப்ப நடக்கல. இனிமே எப்ப எங்க அண்ணன் ஆளு வச்சு அடிச்சாரோ அப்ப நான் முடிவு பண்ணிட்டேன். இது வரைக்கும் நான் அடங்கி போனேன். இனிமே அதுக்கு அவசியம் இல்ல, பிரயோஜனமும் இல்ல. நம்ம இந்த ஊர் விட்டு போயிடலாம். என்னால அங்க திரும்பி போக முடியாது. எனக்கு நாங்க யாருமே இல்ல. இத்தனை வருஷமா என் அண்ணன் நினைச்சிட்டு இருந்தவர் என் அண்ணனே இல்ல. என்னால என்ன ஆதாயம் தான் பார்த்தாரே தவிர என்னை பத்தி அவர் கவலைப்பட்டதே இல்ல. நானும் உங்களை மாதிரி ஒரு அனாதை தான். நான் உங்க கூட இருந்துடுறேன்.
எதுக்கும் துணிஞ்சு வர. என் கண்ணு முன்னாடி ஏதாவது நடந்தா அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு கிடையாது. ஹம்சவேணி, நான் சொல்றது கேளு. ஓடு போய் வாழறது ரொம்ப சுலபம். நாம இங்கே உன் அண்ணன் முன்னாடி, இந்த ஊர் முன்னாடி வாழ்ந்து காட்டணும். என்ன நம்பு. வா. என்ன நெஞ்செழுத்த இருந்தா ஆத்தா கையை பிடிச்சிட்டு நிப்பான். சாவு காரணம் சாமி கையை பிடிச்சிட்டானே. என்ன இருந்தாலும் இவனுக்கு இவ்வளவு திமிரு இருக்க கூடாது. நமக்கே இவ்வளவு கோவம் வருதுன்னா கூட பிறந்தவனுக்கு எவ்வளவு கோவம் வரும். என்னையா பேசாம நிக்கிறீங்க? ஆத்தாளுக்கு ஒண்ணுன்னா நாமெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எப்படி? வல்லத்தாரு, நீங்களே வாய மூடிட்டு இருந்தா எப்படி? இவனை என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இந்த அனாதை பையில இழுத்து போட்டு கண்டம் தினமும் எட்டி போட்டா கூட கேட்கறதுக்கு இந்த ஊர்ல எவன் இருக்கான்? நான் இருக்கேன்டா. நீங்க எவனாவது ஒரு வார்த்தை பேசுறீங்க, சீவி புருவண்டா சீவி. நானும் அப்ப இருந்து பார்த்துட்டு இருக்கேன், வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தப்பட்டவங்களே சும்மா இருக்காங்களா? உங்களுக்கு என்னடா வந்தது? யாரோ போக்குற அனாதன்னு சொன்னேன், அவளை இழுத்து போட்டு வெட்டிடுவானாம. பய முன்னாடி நல்ல ஆம்பளையா இருந்தா கைய வச்சு போடுறா. இன்னைக்கு முடிவு தெரியாம விட மாட்டோம்டா. நிறுத்துங்க. எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. தம்பி தூரம் மேல மட்டும் தப்பு இல்ல. இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான். ஆரம்பத்திலிருந்தே என் தங்கச்சியோட உணர்ச்சிகளை மதிக்காம, அவங்க உண்மையான அன்பை புரிஞ்சுக்காம நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இவங்களை பார்த்தது நான் ஆத்திரப்பட்டேன். ஆனா எந்த சாமி புண்ணியமோ அவசரப்படல. வளர்த்துட்டு பலி கொடுக்கிறது பாவம். அதுக்கு பரிகாரமே கிடையாது. முடிச்சு வைக்கிறதா முறை. அதுதான் தர்மம். அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்க 2 பேருக்கும் கல்யாணம். என்னமோ வாக்கு கேட்கணும்னு என்ன வர சொல்லிட்டு இப்படி அமைதியா நின்னுட்டு இருந்தா எப்படி? பிரச்சனையே அதான். என் குறை எப்படி சொல்றது? பரவாயில்ல, சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல, முடிய போற வாழ்க்கை தானே, ஒரு சின்ன குட்டி சேவர் போதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
ஆனா இப்போ நம்ம ஆரம்பிக்க போற வாழ்க்கைக்கு ஒரு சின்ன குடிசையாவது வேண்டாமா? அதான் கேட்டு போலான்னு வந்தேன். அருள் வாக்கு சொல்றாமன்னு ஒரு கோபுரத்துல குடி வைக்க முடியலனாலும் என் மேல அன்பு வச்சிருக்கிற அம்சவேணிய ஒரு குடிசையிலையாவது குடி வைக்க முடியுமா? இந்த அம்மனை பொறுத்த வரைக்கும் தம்பிதுரையோட இதயம்தான் அந்த ஹம்சவேணி குடியிருக்கிற கோயில். வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான், புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தான். சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த சிந்து பாடினான். வள்ளி இன்ப வள்ளி என்று தினமும் முல்லைச்சாரம் கொண்டு சூடினான். வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான், புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தான். சொல்லாதது காதல் சுகம் சொல்லில் இல்லாதது. வண்ணப்பூ வஞ்சிப்பூ வாய் வடித்த வாசப்பூ அன்பத்தேன் இன்பத்தேன் கொட்டுமா. இந்த பூ சின்ன பூ கன்னி போகும் கன்னி பூ வந்துதான் வந்துதான் கட்டுமா. என்னை மீண்டும் கொஞ்சம் தோண்டும் நாடல் போல தேகம் தன்னில் நாடும் என்னம்மா. வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான், புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தான். சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த சிந்து பாடினான். வள்ளி இன்ப வள்ளி என்று தினமும் முல்லைச்சரம் கொண்டு சூடினான். வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான், புள்ளி வைத்து புள்ளி போட்டா புது கோலம்தான். மன்னன் சொல்லும் கவி மங்கைக்கது காதல் நிலாம்பரி. அம்மம்மா அப்பப்பா இன்பம் தரும் காலங்கள் எத்திக்கும் என்றைக்கும் எத்திக்கும். மங்கினி கங்கினி வெண்ணிலவின் தங்கினி உன்னைத்தான் என் கண்கள் சந்திக்கும். எந்த ஜீவன் கொஞ்சம் தேவன் உன்னை என்று வேறு இங்கு யாரும் இல்லையே. வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான், புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம்தான். என்னம்மா அப்படி பாக்குற?
எல்லாம் உனக்கு தான். இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துட்டு போய் கட்டிட்டு வாமா. போமா. என் கண்ணே பற்றும் போல் இருக்குமா. வாமா வா. இப்படி உட்காரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காருமா. உன்னை இந்த மாதிரி பார்க்கணும். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். உனக்கு பிறக்கிற குழந்தைய எடுத்து கொஞ்சணும். நீ என்ன ஆசைப்பட்டாலும் சரி, அதையெல்லாம் இந்த அண்ணன் நிறைவேற்றுவாமா. ஆனா நீயா தேடிக்கிட்ட அந்த மாப்பிள்ள மட்டும் கிடையாது. என்னடா எல்லாருக்கும் முன்னாடி ஒத்துக்கிட்டு இப்ப மாத்தி பேசுறானேன்னு பாக்குறியா? நீ என்ன நினைச்சாலும் சரி, சாவு காடுற அந்த அனாதை பைய எனக்கு மாப்பிள்ளையா வரக்கூடாது. இப்ப நீ என்ன பண்ற? இந்த அலங்காரத்தோடயே போய் ஊர் கோவில்ல குறி சொல்ற. இதுவரைக்கும் நீ சொன்னது தெய்வ வாக்கு. இப்ப நீ சொல்ல போறது இந்த வல்லத்தா வாக்கு. அம்சவேணிக்கு கல்யாணம் நடந்தா தாலி கட்டின மறுநாளே தம்பிதுரை செத்துருவான். அவனுக்கு அப்படி ஒரு தோஷம் இருக்கு. ஆத்தா விதவையாயிட்டா அவ சொல்ற வாக்கு பலிக்காது. அதனால இந்த கல்யாணம் நடக்க கூடாது அப்படின்னு நீ சொல்லணும். அப்படி நீ சொல்லலைன்னா இன்னைக்கு ராத்திரி அவன் செத்துருவான். உன் அண்ணனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். செய்யறதையெல்லாம் சொல்றதில்ல, சொன்னதை செய்யாம இருந்ததில்ல. அப்புறம் உன் இஷ்டம். அருள்வாக்கு சொல்ற ஆத்தா கழுத்துல தாலி கட்டினா
மறுநாளே தாலி கட்டினவன் இறந்துடுவான். ஆத்தா விதவே ஆயிட்டா. அவ சொல்ற அருள்வாக்கு பலிக்காது. அதனால இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. உன் தம்பிதார வந்திருக்க, வெளியே வா. இந்த ஊரே சொல்லுது அம்சவேணி, நம்ம கல்யாணம் நடக்காதுன்னு இந்த ஊரே சொல்லுது. ஆனா எனக்கு தெரியும், உன் மனசு எனக்கு தெரியும். நீ சொன்னது உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ சொன்னதை இந்த ஊர் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். ஏதோ நடந்திருக்க. தைரியமா வெளியே வந்து நீ சொன்னது உண்மை இல்லைன்னு இந்த உலகத்துக்கு சொல்லு. தெய்வ வாக்கு பொய் வாக்காக கூடாது அம்சவேணி. அப்படியே நீ சொன்னது உண்மையா இருந்தாலும் ஏன் முன்னாடி வந்து சொல். என் வாழ்க்கையில நான் நேசிச்சது ரெண்டு பேர். ஒன்னு என் ஆத்தா, இன்னொன்னு நீ. அறியாத வயசுல என் ஆத்தாவை நான் பறி கொடுத்துட்டேன். இப்ப எல்லாம் தெரிஞ்ச வயசுல உன்னை எப்படி சாகணும்னு நினைச்சவன வாழணும்னு ஆசைப்பட வச்ச. இப்ப வாழணும்னு நினைச்சவன ஏன்? எனக்கு யாரு இருக்கா அம்சவேணி? உனக்கு நான் தாலி கட்டினா மறுநாளே நான் செத்துருவேன்னு சொன்னல. இப்ப நீ வரலனா மட்டும் நான் உயிரோட இருப்பேன்னு நினைச்சியா? நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம். நீ அடைஞ்சிருக்கிற இந்த சிறையில இருந்து வெளியே வா. நான் இருக்கேன், உன் தம்பிதோட இருக்கேன். அடிச்சு கொள்ளுங்க அந்த நாய.
டேய் அவர் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. உங்களுக்கெல்லாம் நான் இப்போ ஒரு உண்மையை சொல்ல போறேன். நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி இவர் எனக்கு அண்ணனும் இல்ல, நான் இவரோட கூட பிறந்த தங்கச்சியும் இல்ல. இது வரைக்கும் நான் ஊருக்காக சொன்னதெல்லாம் தெய்வ வாக்குதான். ஆனா இன்னைக்கு எனக்காக, என் வாழ்க்கைக்காக சொன்னது பொய் வாக்கு. அந்த பொய்யை நான் சொல்லாம இருந்திருந்தா எனக்கு வாழ்க்கை கொடுத்து எங்க அண்ணன் தம்பிதோரோட வாழ்க்கை அழிச்சிருப்பாரு. என் அண்ணன் உங்க சுய லாபத்துக்காகவும் வருமானத்துக்காகவும் எனக்கு கல்யாணமே நடக்க கூடாதுன்னு நினைச்சீங்க. என்ன வளர்த்து ஆளாக்கி இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டுல நான் எப்பவுமே ஒரு அனாதையா தான் இருந்தேன். எனக்கு இந்த ஆடம்பரமான வாழ்க்கை வசதி எதுவுமே வேண்டாம். சுதந்திரமா வாழ விடுங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அம்மா, நீ என்னம்மா இந்த பயல போய் கஞ்சிக்கிட்டு உன்னை ஆத்தா ஆத்தான்னு இந்த ஊரே கொண்டாடுது? இந்த பயலுக்கு நான் அவளே காலமா? மாப்பிள சீமாப்பிள அவனை. ஹம்சவேணிக்கு நீ பண்ண துரோகத்துக்கு இப்ப நான் உன்னை வெட்டினா ஏன்னு கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. பயப்படாத, உன்னை நான் வெட்ட மாட்டேன். தப்பு பண்ணவங்க தலையெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சா இந்த உலகத்துல எவனும் தலையோட நடமாட முடியாது. யாருன்னே தெரியாத அனாதை ஒருத்திக்கு இருக்க இடமும் உடுக்க துணியும் பசிக்கு சோறும் போட்டு தங்கச்சிங்கிற அந்தஸ்தையும் கொடுத்து ஆளாக்கி இருக்கிய அந்த மனுஷத்தன்மைக்காக இப்ப நான் உன்னை விடுறேன். இதப்படி இது நாள் வரைக்கும் உனக்காக கஷ்டப்பட்ட அந்த அனாதையோட முகத்தை பாரு. அவ நல்லா இருக்கணும்னு நினைச்சினா இந்த அறுவாழை கீழே போட, இல்ல இந்த 2 அனாதைங்களை நீயே வெட்டி போட்டுடு. மாப்பிள என்ன மன்னிச்சிருப்ப. வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான், புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம்தான். சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த சிந்து பாடினான். வள்ளி இன்ப வள்ளி என்று தினமும் முல்லைச்சாரம் கொண்டு